இரக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இறைவனுக்கும் விண்ணகத்திற்கும் எதிராக பாவம் செய்தேனே, இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ இரக்க ஆண்டவரின் வாக்கு உங்களுக்காக. சங்கீதம் 103 10-12 வசனங்கள் கூறுவது, நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நம்மை நடத்தவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு பதில் அளிக்கவில்லை. கிழக்கு மேற்கிலிருந்து எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நமது மீறுதல்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார் என்று கூறுகிறது. ஆம், இறைவனுக்கு எதிராக செய்த பாவங்களுக்கான மன்னிப்பையும் இறைவன் வழங்க தயாராக இருக்கிறார். நமது பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டால் இறைவன் நமது பாவங்களை வெளிக்கொண்டு வந்து நம்மை அவமானப்படுத்த விரும்புவதில்லை. மாறாக நாம் மனம் திரும்பி அவரிடம் வர வேண்டும் என்பதே அவரது விருப்பம். மனம் மாறி அவரை நாடுகிற ஒவ்வொரு இதயத்தையும் அவர் அன்போடு ஏற்றுக்கொள்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை இறைவனின் மன்னிப்பின் உச்ச அடையாளமாகும். நம்முடைய குற்றங்களின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதால் இன்று நாம் மன்னிப்பையும் புதிய வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் மன்னிக்கும் போது பழைய குற்றங்களை மீண்டும் நினைவுபடுத்துவது இல்லை. கிழக்கு மேற்கிலிருந்து எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் நமது பாவங்களை அகற்றுவதற்கும் அவர் தயாராக இருக்கின்றார். இன்று உங்கள் இதயம் குற்ற உணர்வு இருந்தால் அதை மறைத்து வாழ வேண்டிய அவசியமில்லை. இறைவனிடம் ஒப்பு கொடுத்துவிட்டு அவரது இரக்கத்தை பற்றி எல்லா பாவங்களிலிருந்தும் இன்றே விடுதலை பெறுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியையும் மாட்சியையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இரக்கம் போற்றி.